friends, welcome to நம்ம வீடியோ. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ஒரு சூப்பரான சுவையான ஒரு சாம்பார் சாதம் தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சாம்பார் சாதம் அப்படினாவே எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து சாம்பார் சாதம்னா ரைட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த சாம்பார் சாதம் எப்படி ரொம்ப சுவையா நம்ம செய்யறதாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அரிசி பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன், தனித்தனியா ஊற வச்சிருக்கேங்க. இப்போ வந்து அரிசி களைஞ்சி இதுல ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி பார்த்தீங்கன்னா நான் 1.25 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் அளவுக்கு வந்து துவரம் பருப்பு வந்து எடுத்திருக்கிறேங்க. இப்போ இந்த அரிசி வந்து களைஞ்சிருக்கேன். இப்போ இதை வந்து குக்கர்ல ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பருப்பையும் வந்து நம்ம இது கூட போட்டுடலாங்க. நான் பருப்பும் வந்துட்டு களைஞ்சி எடுத்திருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3/4 டம்ளர் அளவுக்கு நான் பருப்பு வந்து எடுத்திருக்கேங்க. ஸோ ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 2 டம்ளர். இப்போ இந்த டம்ளரில் தான் நான் வந்துட்டு 2 டம்ளர் வந்துட்டு எடுத்திருக்கேன், அரிசி பருப்பும் சேர்ந்து. இப்போ இதே டம்ளரில் நான் தண்ணி வந்து 6 டம்ளர் அளவுக்கு வைக்க போகிறேன். நம்ம நார்மலாக பார்த்தா 4 டம்ளர் வைப்போம். ஸோ நான் கூட சேர்த்து 2 டம்ளர் வைக்கிறேன். ஏன்னா சாம்பார் சாதம் வந்து நல்லா குழஞ்சிருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் வந்து 6 டம்ளர் வைக்கிறேங்க. ரொம்ப குழஞ்சி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 5 டம்ளர் கூட வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து 6 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து வைக்கிறேன். இப்போ பாருங்க, கடைசியா 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து வச்சாச்சுங்க. இப்போ இது கூட வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது கூட மஞ்சள் தூள் மட்டும் போட்டுட்டு நாம் இதை மூடி போட்டு விசில் போட்டுடலாங்க. இது வந்து நான் இன்னைக்கு ஒரு 3 விசில் வந்து விட போகிறேன். 3 விசில் வந்துச்சுன்னா போதும், நல்லாவே குழஞ்சி வந்திருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 3 விசில் வந்து விட போகிறேங்க. இதை வந்துட்டு மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இப்போ இது ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து விசில் வந்துடும். இது விசில் வந்தோடனே இதை நம்ம இறக்கி வச்சிடலாங்க. இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு, சோம்பு 1 ஸ்பூனுங்க, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வரமிளகாய் வந்துட்டு நான் ஒரு 7 வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரே 1 ஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஆயில் ஆட் பண்ணக்கூடாதுங்க, லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இப்போ இதில் வந்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகு, சோம்பு எல்லாத்தையும் வந்து இது கூட நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டிருக்கேன். அடுத்தது இப்போ மீதி இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ லைட்டான மிதமான சூட்டில் இருந்தால் போதும். இது கூட வந்து காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதை லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக வறுத்து எடுக்கிறேன். ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும், ஹை ஃப்ளேமில் செய்யக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுக்கும் போதே தெரியும், அதனுடைய மனம் வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாங்க. ஏன்னா பருப்பு சாதம் எல்லாமே ஒட்டுக்கா நம்ம போடுறதுனால நான் காரத்துக்கு வந்து ஒரு 7 வரமிளகாய் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வறுபட்டுருச்சு, மனம் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ இதை வந்துட்டு நம்ம இது கூட வந்துட்டு தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும், ஒரு 1/4 மூடி அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போ இந்த தேங்காய் துருவலையும் நம்ம இது கூட போட்டுட்டு இதையும் வந்து லைட்டாக நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இதையும் நான் வதக்கிட்டேன். அந்த மீதி ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி எல்லாம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா கடைசியாக வந்துட்டு இந்த தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ணிக்கணுங்க. இப்போ இதை ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து லைட்டாக வறுத்திங்கன்னா போதும், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதை நம்ம எடுத்து ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பவுடர் பண்ணி எடுத்துக்கிறது தான் அடுத்தது. இப்போ இதை நம்ம எடுத்து உரமாக வச்சு ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காக வந்துட்டு நான் குக்கரே வச்சுருக்கேங்க. இப்போ குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஆயில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இது கூட நான் பச்சை மிளகாய் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளேவருக்காக தான், நல்ல மணமாக இருக்கும், அதுக்காக 2 பச்சை மிளகாய். அடுத்தது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து நான் முழுசாகவே போடுறேன். ஏன்னா சாம்பார் சாதம் முழுசாக போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் முழுசாக ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து போட்டிருக்கேங்க. இப்போ இதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுறலாம்.
இப்போ பாருங்க இது வதக்கிட்டோம். இப்போ இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, நூக்கல் எல்லாமே நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த எல்லா காயும் வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சாம்பார் சாதத்தில் வந்து எல்லா காயும் ஆட் பண்ணி செய்யும்போது இன்னமும் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், நூக்கல் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் வந்து நான் போடலைங்க. கத்திரிக்காய் விட்டு மீதி எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை பட்டாணி அது கிடைச்சாலும் போடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் ஆட் பண்ணதால் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட வந்து தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 2 தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. புளியும் வந்து ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு நான் 2 தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி பழத்தையும் போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்தது நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வறுத்து அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ அதுவும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதையும் வந்துட்டு லைட்டாக நம்ம கிளறி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் இதையும் நான் லைட்டாக கிளறி விடுறேன். இப்போ இது கூட நம்ம வந்துட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. காய் வந்து மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக தண்ணி தேவையில்லை. காய் வந்து வெந்துச்சு அப்படின்னா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு எல்லாமே போட்டாச்சு, காரம் எல்லாமே இதில் போட்டாச்சுங்க. இப்போ இதை வந்து காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம காய் வேகிற அளவுக்கு விடலாம். ஒரு 10 மினிட்ஸில் வந்து காய் எல்லாமே வந்து நல்லா குக் ஆயிரும். இப்போ பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து காய் வந்து நல்லா வேகட்டும். இப்போ இதை நான் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ காய் எல்லாமே வந்து நல்லாவே வந்துட்டு வெந்திருக்குது. இப்போ பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நம்ம தண்ணி ஊற்றணும், தண்ணி எல்லாமே கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. காயும் வந்துட்டு நல்லாவே வெந்திருக்கு. காய் வெந்துச்சான்னு மட்டும் பார்த்துக்கலாம். காய் வந்து நல்லாவே குக் ஆகிருக்குங்க. இப்போ இது கூட வந்துட்டு நான் ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சு அந்த கரைசல் வந்து எடுத்துருக்கிறேன், புளி கரைசல். இப்போ இந்த புளி கரைசலும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம கிளறி விட்டுடலாங்க. எனக்கு காரம் உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதை ஆட் பண்ணிட்டு இது வந்து புளி ஊற்றினதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதி வந்துச்சு அப்படின்னா போதும். 2 மினிட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா போதுங்க. இப்போ பாருங்கள் அடுத்தது நான் குக்கரில் பருப்பையும் இதையும் போட்டு வெந்து இப்போ காட்டுறேன். இப்போ இது நல்லாவே வந்து குழஞ்சி வந்திருக்குது, அரிசியும் பருப்பும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு சாம்பார் அந்த இதோட ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும் போது ரொம்பவே கொழன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது காய் எல்லாமே இருந்துச்சு. இப்போ இந்த வந்துட்டு இந்த அரிசி பருப்பு வேக வச்சதையும் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நான் இந்த அரிசி பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை நம்ம கிளறணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் பருக்கையாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். ஆனால் வந்து சாம்பார் சாதம் அப்படின்னாவே கொஞ்சம் நல்லா கொழன்னு இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு நல்லா கொழன்னு வர மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி எடுத்துடலாங்க. இப்போ நல்லா குழஞ்சி வந்திருக்குது. ஸோ அடுப்பை நான் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சுவையான சாம்பார் சாதம் வந்து ரெடியாக இருக்குது. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இப்போ இதை நான் தாளிச்சும் வச்சுருக்கேன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.